அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எஸ் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா இவ்வளோ நாளாக வீடியோஸே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2023ல் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 24ல் வீடியோஸே போடலை. அதுக்கப்புறம் இன்ஷால்லா இப்போ 25 வரப்போகுது. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பசங்களை வச்சுட்டு டைமே கிடையாது. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியான ஸ்கெடியூலாக ரொம்ப லைஃப் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து போயிட்டு இருந்தது. சரி இதுக்கப்புறமும் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வெளியில் அதுலேருந்து வரலாம் அப்படின்னு பழைய மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மாலாக வந்து ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ தான் வந்து மஹூர்ஃபாவே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இவங்க பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலை. இவங்க தான் வந்து மஹூர்ஃபா இஸ்லாம். சரி காலையில் இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ. அன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கனாக்கா இட்லி தேங்காய் சட்னி தான். ஃப்ரைடே அப்படின்னாலே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பிஸியாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி நான்வெஜ் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷலான டேவாகவும் இருக்கும். அதனால் மார்னிங் வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் அம்மா செஞ்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லேருந்து ஒரு சின்ன பிரேக்லாம் இல்லை, பெரிய பிரேக்காகவே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக நம்ம பழைய மாதிரி எடுக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இன்ஷால்லா வரக்கூடிய வீடியோஸில் வந்து அந்த மாதிரி நான் ஷூட் பண்ணுறேன். அப்புறம் சைஃபன் வந்து ஜும்மாவுக்கு கிளம்புறதுனால அவங்க ட்ரெஸ்லாம் வந்து அயர்ன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஹூர்ஃபா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சைஹானும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்கூல் வந்து சேர்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் அப்போ தான் வந்து கிடைக்கும். மஹூர்ஃபா அழுதுகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தொட்டியில் போட்டிருக்கேன். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா சும்மா தான் படுத்துக்காங்களே தவிர தூங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு முழிச்சே தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க அத்தா வந்து வாட்ச் 3 பேருக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் சைஃபன் வந்து டைம் செட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஜும்மாவுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா லன்ச் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு பேபி வந்து தூங்கினா தான் மீதி 2 பேர் அவங்க மனாலும் சைஹானும் விளாண்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3 பேருமே வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா மஹூர்ஃபா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாது. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து பேபியோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சைஃபன் வந்து பார்த்திங்கனாக்கா கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களும் பெரிய பிள்ளை ஆக ஆக பார்த்திங்கனாக்கா வீடியோஸில் வரத்துக்கே கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கழித்து வீடியோஸ் வந்து எடுக்கிறதுனால எனக்கே வந்து நர்வஸாக ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கரெக்டாக நம்ம எடுக்கிறோமா என்னான்னு சொல்லிட்டே தெரியல. ஏன்னா டச் விட்டு போச்சு இல்லையா. அதுக்கப்புறம் சைஃபன் வந்து கிளம்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தொழுவ போகிறதுக்கு. அதுக்கிடையில் வந்து அம்மா வந்து இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒயிட் ரைஸு சிக்கன் குழம்பு மட்டும்தான். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பிரியாணி போடல. எப்போதுமே வீக்லி நம்ம வீட்டில் வந்து ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து சிக்கன் பிரியாணி தான். பசங்க வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எப்போதுமே வாரம் வந்து சிக்கன் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்து பிரியாணி தான் செய்வோம். இன்றைக்கி வந்து சரி நம்ம இன்றைக்கி ஆனமே காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தான் வந்து காய்ச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோஸில் வந்து எதுவுமே ரெசிபீஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் என்னென்ன ரெசிபீஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதே நான் வந்து கண்டினியூ பண்ணுறதா வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் என் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி நம்மளும் எவ்வளோ நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி நம்மளோட ஹாப்பினஸ்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். சைஃபன் வந்து பார்த்திங்கன்னா தொழுவ போகிற டயத்துலேயும் அந்த கேப்லேயும் விளாண்டுட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொழுவ கிளம்புனதுக்கப்புறம் நம்மளும் தொழுதுட்டு குரான் வந்து ஓதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைஃபன் வந்து தொழுதுட்டு வீட்டுக்கும் வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடெல்லாம் வந்து ஆற வைக்கிறதுக்காக வந்து லஞ்செல்லாம் எடுத்து வச்சு ஆற வச்சுருந்தாங்க. மனாலும் சைஹானையும் வந்து சாப்பாடு எப்போதுமே ஊட்டிட்டு மத்தியானம் கொஞ்சம் டைம் வந்து தூங்க வச்சுருவேன் நான்.
இப்போருந்து பார்த்தீங்கன்னா, நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி எல்லா பசங்களும் கத்திட்டு தான் இருப்பாங்க. அதையும் அவங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். லஞ்சுக்கு வந்து அம்மா வந்து கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு சரி ஏதாவது ஸ்வீட் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா கொஞ்சம் வந்து காய்ச்சிருந்தாங்க. அதையும் வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தட்டில் வந்து ஊற்றி ஆற வச்சுருந்தேன். அது சாப்பிட்டதுக்கப்புறம் மணாலியும் சைஹானையும் வந்து எப்போதுமே மதியானம் வந்து நான் தூங்க வச்சுருவேன். மணால் ஸ்கூலுக்கே போயிருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோன்னா கொஞ்ச நேரமாவது நான் வந்து தூங்க வச்சுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டி ரொம்ப வந்து அடம் பண்ணி வால் பண்ணி விளாண்டுட்டே தான் இருப்பாங்க. தூங்குறதே கிடையாது. சைஃபன் வந்து தூங்க மாட்டாங்க. அவங்க வந்து டிவி பார்க்குறது, அவங்க ஏதாவது தனியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. சரி அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் கொஞ்சம் நேரம் வாசலில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருக்காங்க பசங்க. எனக்கே தெரியல இந்த வீடியோஸில் வந்து ஏதாவது வாய்ஸ் ஓவரில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறேனா, ஒழுங்காக வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 1 இயர் ஆனதுனால நம்மளுக்கு டச் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மதியானம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பசங்களுக்கு செரிக்கிற மாதிரி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கவும் வச்சுட்டேன் நான். சைஹானியும் மணாலியும் மஹுர்ஃபா 3 பேரையுமே வந்து தூங்க வச்சாச்சு. அவங்க தூங்க வச்சதுக்கப்புறம் நானும் வந்து செத்த நேரம் தூங்குவேன். ஆனால் தூங்குறேன்னு சொல்லிட்டு படுப்போமே தவிர கரெக்டாக நம்ம தூங்க ஆரம்பித்தோன்னா மஹுர்ஃபா வந்து முழிச்சிருவாங்க. ஈவினிங் வந்து இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5:00 கிட்டக்க வந்து எல்லாரும் முழிச்சிட்டாங்க. அப்புறம் சைஃப் அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிற மாதிரி அவங்க இடையில வந்து குவைத் போயிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் வந்து இப்போ ஷார்ஜாக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து டைம் இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் எதுவுமே சரியாக எடுக்கவும் முடியல. அதுக்கப்புறம் ஈவினிங் பசங்க முழிச்சதுக்கப்புறம் வந்து அசர் தொழுதுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ரவுண்டு கட்டி விளாண்டுட்டே தான் இருப்பாங்க. எனி டைமும் வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து 2 ஆக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து மஹுர்ஃபாவும் மணாலும் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து தொழுது முடித்தோன்னா வந்து டீ குடிப்போம். சரின்னு சொல்லிட்டு டீ போட்டாச்சு. பசங்களும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஹார்லிக்ஸை விட டீ இல்லாட்டி காஃபி ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு விருப்பமா அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டாச்சு. இன்னைய டே இன் மை லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து சிம்பிளாக அதான் நான் சொல்கிற மாதிரி 1 இயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி என்னென்ன வீடியோஸ்லாம் வந்து எடுக்கிறது, எப்படி வந்து நம்ம எடிட்டிங் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளாக நம்ம அந்த சைடே போகாததுனால கொஞ்சம் டச் விட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோஸில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தாக்கா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஹுர்ஃபா வந்து பனி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அப்புறம் விண்டோஸ் எல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சம் பனி சீசனும் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி வந்துட்டாலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும். பசங்களுக்கு அடிக்கடி வந்து கோல்டு இது மாதிரி நம்ம வீட்டில் சேஃப்டியாகவே வச்சுருந்தாலும் ஸ்கூல் போவாங்க வருவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷன்ஸோடு நம்ம இருக்கிறது சேஃப்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விண்டோஸ்லாம் வந்து ஈவினிங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதோட வந்து மறுபடியும் சாயங்காலம் என்ன பண்ணாங்க விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கோழியானம் அப்படின்னு சொன்னாலே பசங்க பரோட்டா தான் கேட்பாங்க. பட் இன்றைக்கி வந்து அம்மா வந்து சிம்பிளாக வந்து தோசையே வந்து சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையை வந்து சுட்டாச்சு. எங்களோட டே வந்து ஃப்ரைடே வந்து இந்த ஃப்ரைடே இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 கிட்டக்க வந்து பசங்க பசிக்குதுன்னதுனால டின்னரும் வந்து முடிச்சாச்சு. டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் தூங்குறதுக்கெலாம். ஸோ அதோட இந்த வீடியோ வந்து முடியுது. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதர் சீக்ரெட்டுங்கிற பிராண்டில் வந்து ஹோம்மேடாக வந்து ஹேர் டானிக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வீட்லேயே. இதில் வந்து 27 ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸோடு வந்து ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். பியூராக நம்ம ஹோம்மேட் வீட்லேயே ரெடி பண்ணுறது எங்களோட ஓன் பிராண்டு தான். ஸோ ஹேர் டானிக் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதிலே வந்து மல்டிக்ரெயின் ஹெல்த் மிக்ஸும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம். இதோட வீடியோஸ் எல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து போடுறேன். ஸோ இதெல்லாம் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வீடியோஸ் வந்து இருக்கும். அப்புறம் மல்டிக்ரெயின் ஹெல்த் மிக்ஸும் வந்து செய்கிறோம். அதோடைய வந்து நம்ம
கோல்டன் பாத் சீக்ரெட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கேரளத்து நலங்கு மாவு அதுவும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டும் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.